Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 16வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இதுதான் அந்த பைத்தானோட கடைசி பகுதி. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்னா என்ன அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நியூமெரிக்கல் அனாலிசிஸில் உள்ள டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பைத்தானோட கடைசி பகுதி. ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கைபி அண்ட் மேட்பிளாட்லிப். ஓகே, ஸோ எப்படி வந்து ஸ்கைபி லைப்ரரியும் எப்படி மேட்பிளாட்லிப் லைப்ரரியும் யூஸ் பண்ண போகிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல ஸ்கைபி அப்படின்னா என்னன்ற பார்ப்போம். நம்பி ஆல்ரெடி பார்த்தோம். போன வகுப்பில் வந்துட்டு நம்பினா என்னன்னு பார்த்தோம். பைத்தான். ஓகே, நியூமெரிக்கல் பைத்தானா என்னன்னு பார்த்தோம். ஸ்கைப்பின்றது சயின்டிஃபிக் பைத்தான், அவ்வளோதான். ஓகே, நம்பின்றது நியூமெரிக்கல் பைத்தான், ஸ்கைப்பின்றது சயின்டிஃபிக் பைத்தான். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஓகே, நான் 1-2 தான் சொல்ல போகிறேன், நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஒரு சில அல்காரிதத்தை மட்டும் காமிக்கிறேன். மீதி ஸ்கைபியோலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கைபியோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு நிறைய அல்காரிதம். ஓகே, கணிதத்தில் இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ் எல்லாமே எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு லீனியர் அல்ஜிப்ரா எப்படி சால்வ் பண்ணுறது, ஐகன் வேல்யூ எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா அல்காரிதம்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம். நம்பியோட ஒரு எக்ஸ்டென்ஷனும் சொல்லலாம். ஓகே, அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்ட், அதாவது அதோட கொஞ்சம் வேறு லெவல் அடுத்த லெவலில் இருக்குது அப்படின்றதும் சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னா இது வந்துட்டு ஹை லெவல் கமாண்ட்ஸ். ஓகே, ஒரு இன்டகிரேட் பண்ணுறதோ அல்லது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதோ அல்லது நியூமெரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனோ, நியூமெரிக்கல் இன்டகிரேஷனோ, நியூமெரிக்கல் இன்டர்போலேஷனோ, இதெல்லாமே வந்து இதில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இதில் பில்டின் லைப்ரரி நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணால் போதும், அது வந்து ஒர்க் அவுட் பண்ண போகுது. பட் நம்ம கோர்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு பேக்கப். ஓகே, ஸோ அதாவது என்ன பண்ணிங்கன்னா ஒரு பேக் சைட், ஒரு ஆல்டர்னேட்டாக, ஓகே, ஒரு மாற்று வழியாக வச்சுக்கலாம். பட் இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியாது. ஸோ நம்ம கோர்ஸில் வந்துட்டு அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பிச்சு மேஞ்சி, ஓகே, அதுக்கு கூறு போட்டு என்ன இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா அனாலிசிஸ்னால் என்னது, பகுப்பாய்வு பண்ணுறது. ஸோ அதை பகுப்பாய்வு பண்ணி என்னென்னு பண்ண போகிறோம். இந்த ஸ்கைபி லைப்ரரியில் இதெல்லாமே இருக்குது. நான் இப்போ இந்த கோர்ஸில் என்னெல்லாம் டீச் பண்ண போகிறேனோ, என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேனோ அதெல்லாமே இந்த ஸ்கைபி லைப்ரரியில் இருக்குது. நியூமெரிக்கல் இன்டகிரேஷனாக இருக்கட்டும், நியூமெரிக்கல் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கட்டும், நியூமெரிக்கல் இன்டர்போலேஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே இதில் ஆல்ரெடி இருக்குது. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஓகே, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு மாற்று வழியாக நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் கரெக்டாக, நீங்கள் பண்ணுற வேலை கரெக்டான்றதை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணி. ஸோ அப்புறம் வந்துட்டு இதில் வந்து டேட்டா விசுவலைசேஷன் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, அதுவும் பண்ணலாம். அப்புறம் டேட்டா ப்ராசஸிங் இதில் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்துட்டு மேட்லாபு, ஸ்கைலாபுக்கு இது வந்துட்டு சிஸ்டம் ப்ரோட்டோடைப்பிங் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ள பேசிக்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன்ஸ் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா குவாட்ரேச்சர். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கு என்ன இருக்குன்னா குவாட்ரேச்சர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ அதில் என்ன பண்ணோன்னா இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு காசியன் குவாட்ரேச்சர், அந்த மாதிரி நிறையா குவாட்ரேச்சர் இருக்குது. ஸோ அதில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா குவாடுன்றது வந்துட்டு ஒரு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். ஓகே, குவாடுன்றது. ஓகே, அதில் என்ன பண்ணுன்னா அந்த ஒரு இப்போ இன்டகிரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த கர்வுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து சம் பண்ணல, அதே மாதிரி இது பண்ண போகுது. அது மாதிரி டபுள் குவாட்னா என்ன பண்ணுறதுன்னா டபுள் இன்டகிரேஷன். ஓகே, குவாட்னா சிங்கிள் இன்டகிரேஷன். ஓகே, A to B f(x) dx அதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. டபுள் குவாட்னா ஜென்ரல் ஜென்ரல் பர்பஸ் டபுள் இன்டகிரல் போட்டு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே ட்ரிபிள் இன்டகிரல் வேணால் TPL குவாடுன்னு போகலாம். ஸோ அது வந்து அதுக்குரியது. அப்புறம் பிக்சட் குவாட்ரேச்சர். ஸோ பிக்சட் வந்துட்டு காசியன் குவாட்ரேச்சரில் ஒரு ஆர்டர் வந்துட்டு இந்த ஆர்டர் எனக்கு வேணும். ஓகே, காசியன் குவாட்ரேச்சர் படிக்கும்போது பார்ப்போம் என்னென்ன ஆர்டர் அப்படின்றது. ஸோ அதில் உள்ள ஒரு இது வந்துட்டு பிக்சட் குவார்ட்டர் அப்படின்றது இருக்குது. அப்புறம் குவாட்ரேச்சர், அது வந்துட்டு எப்படி வந்துட்டு காசியன் குவாட்ரேச்சர் பண்ணுறது அப்படின்றது குவாட்ரேச்சர்ன்றதுக்கு. அதேமாதிரி ரோம்பர்க் இன்டகிரேஷன் அப்படின்றதும் நம்ம வந்து நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் படிக்கும்போது பார்ப்போம். ஸோ அதெல்லாமே இந்த இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ். அப்புறம் ட்ரபிசாய்டல் ரூல் இருக்குது. ஓகே, இன்டகிரேட் பண்ணுறதுக்கே வந்துட்டு ட்ரபிசாய்டல் ரூல்னு ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு குமுலேட்டிவ் கம்ப்யூட்டர் இன்டகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து CUM ட்ராபிசாய்ட். ஓகே, TRAPZ அது போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா குமுலேட்டிவ்லி இன்டகிரல் கம்ப்யூட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணோம். அப்புறம் சிம்சன்ஸ் ரூல் இருக்குது. ஓகே, சிம்சன்ஸ் 1/3 ரூல். இதெல்லாமே நீங்கள் நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் படிக்கும்போது இது பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்துட்டு சிம்சன் 1/3 இன்டகிரல் அந்த இது இருக்குது.
அப்புறம் ரோம்பர்க் இன்டகிரேஷன். ஓகே, ரோம்பர்க் இன்டகிரேஷன் அது ஒன்ஸ் அகைன் இந்த 2k+1 அந்த இதுக்கு வந்துட்டு திருப்ப அந்த இது இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம், அது வந்துட்டு பிக்சட் சாம்பிள்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அதில் உள்ள மெத்தட். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் இன்டெக்ரல் பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். sin x dx. ஓகே, இன்டெக்ரல் a to b sin x dx எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்கைபி டாட் இன்டெகிரேட் மூலமாக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இம்போர்ட் numpy as mp, numpy as np. ஓகே, இம்போர்ட் scipy டாட் இன்டெகிரேட் as scipy டாட் இன்டெகிரேட் ஓகே as sp. ஓகே, spi will spi ன்னு போடுவோம். ஓகே, இப்போ வந்து print spi டாட் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா குவாட்ரேச்சர் ஃபஸ்ட்டு போடுவோம். குவாட். ஓகே, அப்புறம் வந்துட்டு np டாட் சைன், அப்புறம் 0, np டாட் பை. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்துருச்சு. np டாட் பை வந்துட்டு இதுலேருந்து 0லேருந்து பை வரைக்கும் இது பண்ணுறேன். அப்போ என்ன இருக்கும், ரெண்டு இதையும் இது பண்ணுறீங்க, ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏரியா வந்துட்டு என்னது 2ன்னு வருது. அதோட இது என்ன வருது, டாலரன்ஸும் அது கொடுக்குது. டாலரன்ஸ் வந்துட்டு எவ்வளோ எரரில் அது கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது கொடுக்குது. ஸோ 2ன்றது ஆன்சரு, 2 × e⁻14ன்றது அதோட டாலரன்ஸ் கொடுக்குது, ரெண்டுமே கொடுக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2ன்றது வந்துட்டு டோட்டல் இன்டெக்ரல் என்னன்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இப்போ என்ன போடலாம்னா வேறு இது போடலாம், np டாட் காசு என்னன்னு போடலாம். அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னது, இது வந்துட்டு என்ன ஆகுது, காசு வரும்போது 0 to np பை போடும்போது என்ன வருது, இது வந்துட்டு 0ன்றது வருது. ஓகே, ஸோ 0 ரெண்டுமே 0. ஓகே, ஸோ இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 0, இதுவும் ஆல்மோஸ்ட் 0. ஓகே, ஸோ ஏன்னா காசு போடும்போது என்ன ஆகும், அந்த ரெண்டு இன்டெக்ரலும் கேன்சல் ஆகி இந்த இதாயிரும். இப்போ np டாட் π/2 போடுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். காசுக்கு ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் கேன்சல் ஆயிரும். ஸோ 0லேருந்து π/2 போடும்போது என்ன வரும், இது வந்துட்டு 1ன்னு வரும். ஓகே, ஸோ 0 to π/2 காசுக்கு இன்டெக்ரல் 0 to π/2 போடும்போது 1 வரும். ஓகே, அதே வந்துட்டு 0 to π போடும்போது என்ன ஆகும், 0 போடும்போது sin x வந்துட்டு sin πயும் 0, காஸ் பை sin 0வும் 0, அதெல்லாம் வந்து 0 ஆயிரும். ஓகே, இது வரும்போது sin π/2 வந்துட்டு 1ஆக இருக்கும், sin 0 வந்து 0ஆக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அது வந்துட்டு 1ன்னு வருது. ஸோ அதே மாதிரி இப்போ காசுக்கு அதே மாதிரி பார்க்கலாம், சைனுக்கு அதே மாதிரி பார்க்கலாம். ஓகே, சைனுக்கு போடும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். π/2க்கு ஸோ அதுக்கும் 1 தான். ஓகே, sin 0 to π/2 ஆன்சர் வந்து 1. அதே sin πக்கு சைன் போடும்போது என்ன வருது, காசுன்றது வரும். ஸோ காஸ் π மைனஸ் காஸ் 0ன்னு வரும். ஓகே, ரெண்டுக்கும் சேர்த்து வரும்போது டோட்டல் இன்டெக்ரல் என்ன வருது, 2ன்றது வருது. ஓகே, ஸோ அதுதான் இதுக்குரியது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி போடலாம். ஓகே, ஸோ -∞ டு +∞ என்ன வருதுன்றத பார்க்கலாம். ஸோ np டாட் இன்ஃபுன்றது வந்துட்டு இன்ஃபினிட்டியை குறிக்குது. ஸோ -np டாட் இன்ஃபு +np டாட் இன்ஃபு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 0. ஓகே, காஸ் எக்ஸ்க்கு 0, சைன் எக்ஸ்க்கு 0, காஸ் எக்ஸ்க்கு பார்க்கலாம். அதுக்கும் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பெரிய நம்பர் ஆகுது. ஸோ அது வந்துட்டு அதுக்கப்புறம் போகாது. ஓகே, ஸோ அதனால் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் எனக்கு வந்துட்டு காஸ் ஸ்கொயர் இல்லை காஸ் கியூப் எக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார் 3 போடலாம். ஓகே, ஸ்டார் 3. ஸோ 0 to π/2 என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பவரில் போடணும். np டாட் பவர் np டாட் காஸ் 3 என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, பிகாஸ் பவர் வந்துட்டு இல்லை. ஸோ இதில் போட்டு பார்க்கலாம் பவர் என்ன வருதுன்னு. ஓகே, அதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஸோ நான் இதில் என்ன பண்ணுறோன்னா என்னென்னலாம் ஒர்க் ஆகும் என்னெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றது இது பண்ணுறோம். ஸோ np டாட் காஸ் ஒர்க் ஆகுது, np டாட் இது ஒர்க் ஆகல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா np டாட் காஸ் டாட் np டாட் காஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். np டாட் காஸ் ஸ்டார் np டாட் காஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ஒர்க் ஆகல. ஸோ அப்போ ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணோம். இது வந்து np டாட் காசுன்றது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் இதில் முதல்ல சொன்னேன். இதில் வந்து என்ன பண்ண போகுதுன்னா இது வந்துட்டு இந்த குவாடுன்றது வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் இன்டகிரேஷன், அது வந்து ஆப்ஜெக்டாக எடுக்க போகுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும், அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. அடுத்தபடி என்ன பண்ண போகிறோன்னா அதே வந்துட்டு மாற்றி இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்துட்டு np டாட் சைன் np டாட் காஸ் போட்டோம்ல. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகலை. ஓகே, இதெல்லாம் ஒர்க் ஆகலையா, இதெல்லாம் ஒர்க் ஆகலை. இப்போ இந்த ஃபஸ்ட் இது ஒர்க் ஆச்சு, நம்ம np டாட் காஸ் போடும்போது ஒர்க் ஆச்சு. np டாட் காஸ் ஆஃப் அந்த இது காஸ் டாட் காஸ் போடும்போது ஒர்க் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார் 2 போட்டாலும் அது ஒர்க் ஆகலை. அதே மாதிரி பவர் போட்டு பார்த்தேன், இதெல்லாமே போட்டு பார்த்தேன், அதுவுமே ஒர்க் ஆகலை. ஓகே, இந்த இது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்டாக பாஸ் பண்ணல. ஸோ இப்போ அதே வந்து மாற்றி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா பிரிண்ட் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு லைன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போகிறேன். x = np டாட் லின் ஸ்பேஸ். இந்த இது என்ன பண்ணுதுன்னா லின் ஸ்பேஸ்ன்றது என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். லின் ஸ்பேஸ்ன்றது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரேஞ்ச் பார்த்தோமா,
ரேஞ்ச் வந்து என்ன பண்ணோம் 0 to 11 போட்டோம்னா இல்லை 0 to 10 போட்டோம்னா 0 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி கிரியேட் பண்ணிச்சா. அதே மாதிரி ஏ ரேஞ்ச் என்பியில் வந்து ஏ ரேஞ்சுன்னு இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் பண்ணும். 0,10 போட்டிங்கன்னா ஸோ அதுலேருந்து இது பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். 0,0 1 2 3 4 அது மாதிரி ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட், ஸோ 3 எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பிரிண்ட் ரேஞ்ச் ஆஃப் 1,10. ஓகே, இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது வந்து லிஸ்ட்டாக மாற்றுவோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் 1,10 தான் பிரிண்ட் பண்ணுவோம். லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி பிரிண்ட் என்பி டாட் அரே ஆஃப் என்பி டாட் ஏ ரேஞ்ச் 1,10 என்னன்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே தான் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ அதே தான் பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து 0.1 அப்படின்னு போடுறேன். ஓகே, ரேஞ்ச் வந்துட்டு 0.1 அப்படின்னு போடுறேன். சரி, இங்கே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன தப்பு போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இதை ரன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்னு. என்னென்னலாம் தப்பு விடுவீங்கன்றதுக்காண்டி நான் இதை சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னென்னா என்ன தப்பு விடுவீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரேஞ்சில் வந்துட்டு 0.1 போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா ரேஞ்ச் வந்துட்டு எப்போயுமே இன்டிஜரில் தான் போகும். ஸோ அதனால் இது வந்து 0.1 போட முடியாது. ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம், இது வந்து தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏ ரேஞ்சுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏ ரேஞ்சில் வந்து அது பண்ணலாம். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரேஞ்சில் வந்துட்டு இன்டிஜர் தான் நீங்கள் வந்துட்டு இது பண்ணுவீங்க, ஃப்ளோட் வந்து அதில் எடுத்துக்காது. 1 2 3 அந்த மாதிரி போகும், அல்லது 1 3 5 அந்த மாதிரி ஸ்டெப் போகலாம். அந்த ஸ்டெப் எல்லாமே வந்துட்டு என்ன இருக்கணும்னா ஒரு சீக்வன்ஸில் இன்டிஜர் சீக்வன்ஸாக இருக்கணும். ஆனால் ஏ ரேஞ்ச் வந்து அப்படி கிடையாது, இது வந்து ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். ஓகே, என்பி டாட் ஏ ரேஞ்சில் வந்து அது ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். ஸோ 1,10,0.1னா 1 1.1 1.2 எக்ஸெட்ரா அது போகுது. ஸோ அந்த மாதிரி அது போகும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஏ ரேஞ்சில் வந்து அந்த இது எடுத்துக்கலாம். ஸோ 1 10ன்றப்ப 1 1.1 1.2 0.1 அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுது. இப்போ லின் ஸ்பேஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏ ரேஞ்ச் பண்ணுற வேலையை தான் பண்ண போகுது. பட் என்ன பண்ணுதுன்றதை சொல்கிறேன் நான். ஓகே, என்பி டாட் லின் ஸ்பேஸ், ஸோ என்பி டாட் அரேன்னு மாற்றிக்கலாம். என்பி டாட் அரே ஆஃப் என்பி டாட் லின் ஸ்பேஸ். ஓகே, இதில் வந்து 1,10,10 போடுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, லின் ஸ்பேஸ் என்பி டாட் அரே. இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 110 அந்த போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 10 பாயிண்ட்ஸ் இது கிரியேட் பண்ணியிருக்கேன். 1க்கும் 10 கடையில் 10 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 2 3 ஸோ 10 பாயிண்ட் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ வந்து நான் 100ன்னு போடுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 1 1.09 எக்ஸெட்ரா கிரியேட் பண்ணுது. ஸோ இதில் என்ன பண்ணுதுன்னா ஆல்மோஸ்ட் ஏ ரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ஏ ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ அப்புறம் வந்து ஸ்டெப் சைஸ் கொடுக்குறீங்க. ஸ்டெப் சைஸ் வந்து 0.1 கொடுக்குறீங்க. அப்போ 1 1.1 1.2 அந்த மாதிரி வருது. இப்போ அதே இதை வந்துட்டு இதில் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ரேஞ்சு கொடுத்துட்டேன், அதுக்கு இடையில வந்துட்டு எனக்கு இத்தனை பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, 1 10ன்னு இன்டர்வல் கொடுத்துட்டேன். அந்த இன்டர்வல் வந்துட்டு எனக்கு 100 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அதை வந்துட்டு அந்த 100 - 1/100 போட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுது ஜென்ரேட் பண்ணுது. அத்தனை பாயிண்ட்ஸ் இது ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இது வந்துட்டு என்ன பண்ணுது, இப்போ நான் 101ன்னு போடுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். 101 போட்டேன்னா இது வந்து ஏன்னா 101னா அந்த கடைசி இதையும் எடுத்துக்கும். ஸோ அப்போ வந்துட்டு எதை பண்ணுது 1.09 1.9 கிரியேட் பண்ணுது. ஸோ 0லேருந்து போடுவோம். இப்போ 0லேருந்து 11 பாயிண்ட் கிரியேட் பண்ணும். 0 to 1 போடுவோம். 0 to 1ல் நான் 11 பாயிண்ட் கிரியேட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். 0.1. ஸோ இதுவும் நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். 0 10 இங்கே வந்துட்டு 0 1 இங்கே 0.1 போடுவோம். இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஒன்றா வருதான்னு பார்க்கலாம். இது ரெண்டையும் எப்படி ஒன்றாக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் 1. பட் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து 1 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஓகே, இதில் வந்து அப்போ 0.9ஓட முடிஞ்சிடும். இதுலையும் இப்போ நான் 10 போட்டேன்னா இதுலையும் கரெக்டாக அந்த இதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 10 போட்டோன்னா என்ன ஆகுது, நான் 11 போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 10 போடும்போது 10 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் வந்து 0.1 வந்து அதோட ஸ்பேஸ் இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா அதை 0.11 0.22 அந்த மாதிரி மாற்றுது. ஏன்னா அது வந்து 10 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ 1க்கும் 0க்கும் 1 கடையில் 10 பாயிண்ட் வேணும். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னா 0.11 0.22. ஸோ 10 பாயிண்ட் இதில் இருக்கும். 1 2 இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 10 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணால் அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இது வந்துட்டு 9 ஸோ 1 - 0/9 போட்டு அந்த இது பண்ணும். இப்போ 1/9 எவ்வளோ இல்லை பாருங்கள், பிரிண்ட் 1/9 எவ்வளோ, 1/9 வந்துட்டு 0.111. ஸோ அப்போ இதை என்ன பண்ணுதுன்னா 10 பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 - 1 9 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓகே 9 எடுத்துக்கிட்டு ஸோ அந்த இன்டர்வல் 0 1 போட்டிங்கன்னா 1 - 0/9 போட்டுட்டு அதை வந்துட்டு லென்த் ஆஃப் த இன்டர்வல்னு எடுத்துக்கிறோம். அதை வந்து அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதே தான் ஆல்மோஸ்ட் அந்த இதில் பண்ணுது. பட் அதில் என்ன பண்ணுது லாஸ்ட் பாயிண்ட்டை விட்டுட்டு 0.1 0.1 ஜென்ரேட் பண்ணுது. ஓகே,
இப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு 1.1 வரைக்கும் போடணும், இங்கே வந்துட்டு 11 போடணும். அப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே மேட்ச் ஆகும். இதில் வந்துட்டு 1 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும், இதுவும் 1 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும், இதுவும் 1 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து என்னென்னா np.linspace-க்குரியது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு np.linspace சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா np.linspace யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறேன். என்ன பாயிண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறேன்னா 0க்கும் np.pyக்கும் இடையில 10,000 பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, 10,000 ஆர் நிறைய பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா y = np.sinx போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு என்னன்னா சாம்பிள்ஸ். ஸோ நான் வந்து எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 4, 5, 8. ஓகே, ஸோ நான் எடுத்துருக்க வந்துட்டு 10⁸ சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, 10⁸ சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை எப்படி இது பண்ணுறதான் பார்க்கலாம். print np.spi.trapezium. ஓகே, ட்ரப்பீசியல் இது அப்புறம் x, y பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? ஓகே, ஸோ அதே தான். ஓகே, -2.0. ஓகே, -2.0000004 வருது. ஸோ சைனக்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், காசக்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு அதே மாதிரி என்ன வரப்போகுது, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு -3.14 அப்படின்றது வருது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு np.pi/2 போடலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எரர்ஸ் இருக்குது இல்லை. ஓகே, ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணும். -1ன்றது ஆன்சர் ஆகுது. ஓகே, அது மாதிரி np.sinx இதில் வந்து நான் பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 1000 பாயிண்ட்ஸ் போடுவோம். இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்துட்டு அது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கொடுக்குது, வந்து அக்குரேட் ஆன்சர் கொடுக்காது. ஓகே, நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்துட்டு நிறையா கரெக்டான ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா ட்ரப்பீசியர் ஆஃப் x, y போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம், இதில் வந்து **2 போடும்போது ஒர்க் ஆகலை, ஆனால் இதில் வந்து **2 போடும்போது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு காசக்ஸ்க்கும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், நான் ட்ரை பண்ணேன்னா இதுக்கும் வந்துட்டு ஆன்சர் வரப்போகுது y போடும்போது. இப்போ y**3 போட்டு பார்க்கலாம், அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ cos cube x ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் வருது. அதில் வந்துட்டு ஏன் வரலன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, அது வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்குது. அதனால் இதில் வந்து நீங்கள் ஸ்டாரோ இதெல்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு குவாட்ரேச், இந்த ட்ரப்பிசாய்டு அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இதில் பண்ணுறோம். ஸோ அதில் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், குமுலேட்டிவ் ட்ரப்பிசாய்டு, சிம்ப்சன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள்ஸ். ஸோ எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வரும்னா இதோட ஆன்சர்ஸ் வந்து வேரி ஆகும். சாம்பிள்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஆப்ஜெக்டாக ப்ராஸ் பண்ணுது. ஸோ அதனால் இதில் உள்ள ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் நீங்கள் வந்துட்டு நிறையா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க, skype.org docskype reference tutorial integrate.html. ஸோ இதில் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த URL ஒரு கால் இப்போ ஸோ அதில் ஜஸ்ட் ஸ்கைப்பின்னு கூகுளில் போடலாம். ஓகே, ஸோ அதில் வந்து காமிக்கும் ஸ்கைப்பி டுட்டோரியல், ஸ்கைப்பி டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ இதில் போனீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லா என்னென்னலாம் இருக்குன்றது இதில் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த டாக் ஃபைலுக்கு போங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸ்கைப்பி டெவலப்பர் கைட், ஓகே, ஸ்கைப்பி டாக்குமெண்டேஷன், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம். யூசர் கைட் இருக்குது, யூசர் கைடில் போய்ட்டு என்னென்ன இருக்குன்றது பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் இருக்குது, ஆப்டிமைசேஷன் இருக்குது, இன்டர்போலேஷன் இருக்குது, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, லீனியர் அல்ஜிப்ரா இருக்குது. இது எல்லாமே இதில் உள்ள சில லைப்ரரிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இன்டகிரேஷனுக்கு போனீங்கன்னா அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ இன்டகிரேட் போட்டிங்கன்னா இப்போ ஹெல்ப் இன்டகிரேட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, குவாட்னா ஜென்ரல் பர்பஸ் இன்டகிரேஷன், டபுள் குவாட்னா என்ன, ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பெசல் ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுறது, ஸோ அந்த இது ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காம்ப்ளிகேட்டட் இன்டகிரல். ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் இன்டகிரல்ஸ்க்குலாம் எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்குது அதெல்லாமே அதில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இன்டகிரேஷன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம வந்துட்டு நம்மளோட கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதில் உள்ளது. ஓகே, அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இதில் வந்து நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட்ஸ் என்னன்றதையும் பார்க்கலாம். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது, என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, ஸ்கைப்லேயும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, அது என்ன இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் ஸ்கைப்பிலேருந்து கான்ஸ்டன்ட்ஸ் இன்டகிரேட் பண்ணி ஓகே அதில் உள்ள என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம இது பண்ணலாம். ஃப்ரம் ஸ்கைப்பி இம்போர்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ் print constants dot liter என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
கான்ஸ்டன்ஸாக லிட்டர்ன்றது 0.01 பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஃபார் I, J in constants dot physical constants, okay, dot becomes print I, J. ஸோ என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்றது இது இதில் என்னென்னலாம் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குன்றது சொல்லுது. ஓகே, இதில் வந்துட்டு நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி பில்ட்இன் பண்ணியிருக்காங்க. ஆட்டம் யூனிட் ஆஃப் MOM, மாஸ் ரேஷியோ, ஓகே, ஹீலியானோட மேக்னிடியூட், நியூட்ரான் புரோட்டானோடது, கன்வென்ஷனல் வேல்யூ ஆஃப் ஆம்பியர், பேரட், வோல்ட்டு, வாட்டு, அட்டாமிக் மாஸு, வேவ் லென்த்து. ஸோ நிறையா கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ப்ரெஷர், ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா இது வந்து இதில் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் இருக்க சில கான்ஸ்டன்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து லீனியர் அல்ஜிப்ரா பேக்கேஜும் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2x2 சிஸ்டமோ இல்லை 3x3 சிஸ்டமோ சால்வ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. பட் இதில் வந்து சின்னதாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட், ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இம்போர்ட் கைபி டாட் லீனல்ஜ் அஸ் SPLன்னு போட்டுக்கலாம். ஓகே, PL கைபி டாட் லீனல்ஜ் வந்துட்டு நான் இது பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்துட்டு SPL டாட் இதில் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நாம் SPL டாட் நாம். ஓகே, ஸோ இது பண்ணலாம். ஸோ என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு நான் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ A = NP டாட் அரே ஆஃப், ஓகே, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் என்ன போட்டுக்கலாம் 1, 2, 3, 4 போட்டிருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4 இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு SPL டாட் பிரிண்ட் SPL டாட் லிட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் காமிக்குது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு Bன்ற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அதை என்ன போட்டுக்கிறேன்னா B வந்துட்டு NP டாட் அரே ஆஃப் 5, 6ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு காலம் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து நான் சால்வ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்வெர்ஸ் வருதான்னு பார்க்கலாம். SPL டாட் இன்வெர்ஸ் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, அதேமாதிரி சால்வ் பண்ணால் பிரிண்ட் SPL டாட். ஓகே, ஸோ SPL டாட் சால்வ் பண்ணலாம். ஓகே, NP டாட் லீனல்ஸ் சால்வ் பண்ணலாம். SPL டாட் சால்வ் A, Bன்னு போடலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதோட ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னா இதோட நாம் கண்டுபிடிக்கலாம். பிரிண்ட் SPL டாட் நாம் ஆஃப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுவும் வருது. ஓகே, அதில் வந்துட்டு பிரிண்ட் SPL டாட் நாம் ஆஃப் A, அதில் வந்து நிறைய நாம் இருக்குது. அந்த இது பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ என்னென்ன நாம்லாம் இருக்குன்றது பார்க்கலாம். A, 1 இருக்குது. பிரிண்ட் SPL டாட் நாம் ஆஃப் A, NP டாட் இன்ஃபினிட்டி நாம். இதெல்லாமே இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த காலம் சம், ரோ சம், அந்த மாதிரி நிறையா நாம்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம மிஸ்டேக் ஹியர். ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் இருக்க சில மெத்தட்ஸ். அதே மாதிரி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ SPL டாட் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ சோலஸ்கி டீகம்போசன் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஐகன் வேல்யூ ஆஃப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட ஐகன் வேல்யூஸ் என்னன்ற சொல்லிடுச்சு. ஓகே, ஐகன் வேல்யூஸ் மட்டும் இல்லை, ஐகன் வெக்டாரும் கொடுக்குது. இது வந்துட்டு இதோட ஐகன் வேல்யூ. ஓகே, 0.372283 இது வந்து ஐகன் வேல்யூ. இது இன்னொரு ஐகன் வேல்யூ. அதோட ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டாரும் கொடுக்குது. ஸோ அது ரெண்டுமே அதில் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சில லைப்ரரிஸ். ஓகே, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்டர்பிளேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இன்டர்பிளேஷன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம்னா 1D இன்டர்பிளேஷன், 2D இன்டர்பிளேஷன் அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ 2 பாயிண்ட் கொடுக்குறீங்க, எண்டு பாயிண்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு வந்துட்டு இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு இன்டர்பிளேட் பண்ணு அப்படின்றத இது பண்ணலாம். ஸோ ஒரு 1D இன்டர்பிளேஷன் எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. ஸோ ஒரு 1D இன்டர்பிளேஷன் எடுக்கலாம். ஓகே, ஃப்ரம் ஸ்கைபி டாட் இன்டர்பிளேட். ஓகே, இன்டர்பிளேட்டில் வந்துட்டு இம்போர்ட் இன்டர்பிளேட் 1D மட்டும் எடுக்கலாம். இன்டர் 1D. ஓகே, அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே,
அப்புறம் numpy ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் இது பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்பி டாட் linspace ஆஃப் 0, 10, num ஈக்குவல் டு 21. ஓகே, இது வந்து 21 போட்டுக்கலாம். num ஈக்குவல் 21 போடுவோம், ஏன்னா அது வந்துட்டு இன்னொரு ஆர்குமெண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அண்ட் எண்டு பாயிண்ட் வந்துட்டு நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா, ஸோ இது வந்து இன்னொரு இது, இதில் உள்ள இன்னொரு இது எண்ட் பாயிண்ட் வந்து ட்ரூன்னு கொடுத்தனா அதையும் இன்க்ளூட் பண்ணும், இல்லாட்டி இன்க்ளூட் பண்ணாது. ஓகே, ஸோ இது வந்து இதில் உள்ளது. ஓகே, எண்டு பாயிண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு என்பி டாட் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்டார் ஸ்டார் 2 பை 9.0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் இ பவர் கர்வை வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன்னா எஃப் ஈக்குவல் டு இன்டர்ப் 1d, ஓகே, இன்டர்ப் 1d எக்ஸ்கமா ஒய்ன்னு இது பண்ணுறேன். F2 வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்ப் 1d எக்ஸ்கமா ஒய்கமா கியூபிக்கல் இது பண்ணுறேன். ஓகே, இன்டர்ப் 1d எக்ஸ்கமா ஒய்கமா கைண்ட் ஈக்குவல் டு கியூபிக்னு போடுறேன். ஸோ இது வந்து இதில் உள்ளது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிளாட் பண்ண போகிறோம். அந்த பிளாட் எப்படின்றத இது பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு டேட்டா வந்துட்டு நம்ம பிளாட் பண்ணலாம் என்ன வருதுன்னு. ஸோ பிளாட், ஸோ நான் இன்னொன்று இது பண்ணோம், இம்போர்ட் மேட் பிளாட் லிப் டாட் பை பிளாட். இது அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இது பண்ணுறதுன்னு. பிளாட் பிளாட் டாட் பிளாட் எக்ஸ்கமா ஒய் எக்ஸ்கமா ஒய் எக்ஸ்கமா எஃப். ஓகே, எக்ஸ்கமா எஃப் அண்ட் தென் அப்புறம் வந்துட்டு நான் எக்ஸ்கமா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்கமா எஃப் போடுவோம். அப்புறம் எக்ஸ்கமா எஃப் ஆஃப் 2 போடுவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் மிஸ்டேக் இருந்தால் நம்ம வந்துட்டு அதை வந்து சரி பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எரர்ஸ் இருக்குது. ஸோ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோம், எக்ஸ்கமா ஒய் கரெக்டாக வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு போடுவோம், எஃப்2 ஆஃப் எக்ஸ் என்னன்றது போடுவோம். ஓகே, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மிஸ்டேக் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து இன்டர்பிரேட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ பாருங்கள், இதில் வந்துட்டு மூணுமே வந்துட்டு ஒரே இதாக இருக்குது. ஓகே, ஸோ மூணுமே ஒரே இதாக இருக்குது. நான் வந்துட்டு இதை டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சில இது யூஸ் பண்ணுறேன், லெஜெண்ட்ஸ் அந்த இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்கமா இதில் வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணலான்னா டேஷ் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே கரெக்டாக கோயின்சிட் ஆகுது. ஓகே, ஸோ மூணுமே கோயின்சிட் ஆகுது. 0, ஓகே, டேஷ் எல்லாமே கரெக்டாக கோயின்சிட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இதில் உள்ள இன்டர்பிளேஷன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் என்னோட கர்வு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதில் இன்டர்பிளேட் பண்ணுது. இன்டர்பிளேட் பண்ணி இந்த கியூபிக் கர்வு இன்டர்பிளேஷன் 1d கர்வு ரெண்டுமே வந்து பிளாட் பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் இதில் பண்ணுது. எக்ஸ் வந்து இன்டர்பிளேட் 1d எக்ஸ்கமா ஒய்னா அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்துட்டு ஒயில் இன்டர்பிளேட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்குது. ஸோ அதான் இதில் உள்ளது. ஓகே, ஸோ பிளாட் டாட் ஸோ அதெல்லாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துருச்சு. கியூபிக் எடுக்கலாம். ஓகே, அடுத்து கைண்ட் வந்துட்டு குவாட்ரட்டிக் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம், லீனியர் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இதில் இருக்கிறது இருக்குது. ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லீனியர் வேணால் லீனியர் போட்டுக்கலாம், கியூபிக் வேணால் கியூபிக் போட்டுக்கலாம். ஸோ டேட்டா ஸோ இதெல்லாமே இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த இது இதில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இன்டர்பிளேஷன். ஓகே, இன்டர்பிளேஷனில் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் இருக்கும் நிறையா. ஓகே, ஸோ அந்த வெப்சைட்டில் காமிக்கிறேன். இன்டர்பிளேஷனுக்கும் நிறையா இருக்கும், இன்டர்பிளேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்பிளேட்டில் என்னென்ன பண்ணுதுன்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க 1dக்கு வந்துட்டு இன்டர்ப்னு போட்டால் போதும். ஓகே, அது வரும். அப்புறம் கியூபிக் ஸ்ப்ளைன் இருக்குது, இன்டர்ப் 1t வந்து நியரஸ்ட் இதை வந்துட்டு இது பண்ணோம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் கியூபிக்கு கியூபிக் ஸ்ப்ளைனு பீஸ் வைஸ் கண்டினியூஸ் இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு எப்படி இந்த இன்டர்பிளேட் பண்ணுறது அப்படின்றதான். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 1d இன்டர்பிளேஷனா என்ன, பீஸ் வைஸ் லீனியர் இன்டர்பிளேஷனா என்ன, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்ப் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வரும். இன்டர்ப் 1d போட்டிங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு ஃபிட்டிங் கொடுக்கும்போது ஸோ அதெல்லாமே இதில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இன்டர்ப் 1d இதெல்லாமே இதில் இருக்கக்கூடிய சில லைப்ரரிஸ் நீங்கள். ஓகே, ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நான் வந்துட்டு அவ்வளோ டீட்டெயிலாக பார்ப்பல, நான் இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து குட்டியாக வந்துட்டு என்னென்ன இருக்குன்றது, வேறு என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்றதை பார்த்துலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, FFT இருக்குது, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, சிக்னல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கம்ப்ரெஸ்டு ஸ்பேர்ஸ் கிராப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பேசியல் ரிலேட்டடாக உள்ளது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்கேஜஸும் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் காமிக்கிறேன் நான் என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குன்றது நாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு நிறையா டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை cumulative டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா, அப்புறம் CDF கண்டுபிடிக்கணுமா, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுமா, இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. என்னென்ன காமா இன்டெக்ரலா இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது இன்டெக்ரல்ஸ் வேணுமா, வேறு ஏதாவது காமா டிஸ்ட்ரிபியூஷனா அல்லது பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனா, இதெல்லாமே இதில் இருக்குது. ஓகே, என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே,
ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணால் அதுக்குரிய லைப்ரரி இருக்குது. அப்புறம் வந்து இன்புட் அவுட்புட் இது பண்ணுறதுக்கு இருக்குது. அப்புறம் லீனியர் அல்ஜிப்ராலே வந்து ஸ்பேர்ஸ் லைப்ரரிஸ் இருக்கும், அதுவும் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறது ஸ்கைப்பில் இருக்குது. அடுத்தபடி என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி. ஓகே, நான் இதெல்லாம் வந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்துட்டு பைத்தானில் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறதில்ல. ஸோ நமக்கு தேவையானது மட்டும் இப்போதைக்கு இது பண்ணுறோம். அதிலே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு, ஏன்னா அந்த இதே வந்துட்டு ஒரு பெரிய கடல் மாதிரி, அந்த கடலுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக போல் நம்ம ஏதோ ஒரு சின்ன துளியை மட்டும் எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து மேட்பிளாட்லிப். மேட்பிளாட்லிப்ன்றதும் ஒரு பிளாட்டிங் லைப்ரரி. இதில் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய யூனிக் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்ன பண்ணலான்னா, மேட்பிளாட்லிப் வந்து MPLன்னு இது பண்ணிக்கலாம். மேட்பிளாட்லிப்.pyplot வந்து PLTன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இம்போர்ட் மாடியூல்ஸ் பார்த்தோம்னா அதுக்குரியது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து சின்டாக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ plot. ஸோ இந்த பிளாட்ன்றது ஒரு அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, மேட்பிளாட்லிப்ன்றது ஒரு மாடியூல். அந்த மாடியூல்லேருந்து என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு பைப்ளாட், அதாவது பிளாட்டிங் லைப்ரரியை மட்டும் தனியாக எடுக்கிறேன். பைத்தான் பிளாட் அப்படின்றத மட்டும் தனியாக எடுக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், வேறு நேமுக்கு மாற்றிக்கிறேன், PLTன்னு மாற்றிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், PLT.plot எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்னன்னு போடுறேன். அப்புறம் ஃபார்மேட் வந்துட்டு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலான்னு. என்னென்ன ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் matplotlib.pyplot as PLT. ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு இதை matplotlib.pyplot வந்துட்டு இம்போர்ட் பண்ணுது. அதை வந்து நான் என்ன நேம் பண்ணிக்கிறேன்னா, பிளாட்ன்றது PLTன்னு நேம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பிளாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து x, y போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸும் ஒய் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, np.linspace of 0,10,0.1ன்னு போட்டுக்கோம். எண்டு பாயிண்ட்டும் ட்ரூன்னு போட்டுக்கோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி 0.1 கிடையாது. இதில் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 100ன்னு போட்டுக்கலாம். ஒய் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒய் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கலாம். ஓகே, இதை பிளாட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. -x போடலாம், ஸ்ட்ரைட் லைன் மாறி வரப்போகுது. ஓகே, இதை வந்துட்டு நான் மாற்றி இப்போ வந்து x² போடுறேன். ஓகே, x² என்ன வருதுன்னு பார்க்கலாம். பேரபுளாக வரப்போகுது. ஓகே, ஒரு பேரபுளாக வந்துச்சு. ஸோ இது வந்து நான் -10 வரைக்கும் போட்டுக்கலாம். அப்போனா அந்த பேரபுளா வந்து நல்லா தெளிவாக தெரியும் எனக்கு. ஸோ பேரபுளா நல்லா வந்துருச்சு. அப்புறம் x³ போடுவோம். ஓகே, இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கியூபிக் வருது. இப்போ வந்துட்டு நான் sin x போடுறேன். np.sin x போடுவோம். ஸோ அதுவும் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு np.exponential x போடுவோம். ஸோ e⁻x வரப்போகுது. ஓகே, e⁻−xம் போடலாம். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சில இது. ஸோ இதில் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிளாட் x, yன்றது வந்து இந்த இது. ஓகே, இதில் வந்துட்டு நான் நிறைய ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஸ்கருடாக வராமல் எனக்கு வந்துட்டு ஒரு டாட்டாக வரணும் அப்படின்னா இது வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் இப்போ sin x மாற்றுறேன், sin of xன்றது மாற்றுறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஓகே, இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். லைனாக வராமல் என்ன வருது, எனக்கு வந்துட்டு ஸ்டாராக வருது. இதில் வந்து நான் இப்போ வந்து கேன்னு போடுறேன். அதுவும் என்னன்னு சொல்கிறேன். கேன் போடுறேன். கலர் மாறிடுச்சு. கேனா கருப்புக்கு வந்துட்டு கேன் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் வேணும், இல்லை ரெட் கலர் வேணும்னா R போடலாம். அது வந்து ரெட் கலரில் வரும். ஓகே, இப்போ எனக்கு க்ரீன் வேணும்னா G போட்டுக்கலாம். G போட்டோன்னா க்ரீன் கலரில் வரப்போகுது. ஓகே, க்ரீன் கலர். ஸோ இது மாதிரி கலர்ஸ் மாற்றிக்கலாம். அப்புறம் ஸோ இது இப்போ வந்துட்டு ஒரே இதில் வந்து 2-3 போடணும்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் z = np.cos x வரணும், sin x வரணும்னா என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து ஒரே கிளாப்பில் வரணும்னா x, திருப்ப வந்துட்டு z போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கலர் மாற்றிக்கிறேன். ஸோ கலர் வந்துட்டு நான் வந்துட்டு லைன் போடுறேன். கலர் வந்துட்டு நான் வந்துட்டு ரெட்டு போடுறேன். ஓகே, ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கருவும் வந்துருச்சு. ஒன்று வந்துட்டு cos x, இன்னொன்று வந்துட்டு sin x, ரெண்டு கருவும் அதில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரே இதில் வந்து 2 இது வரணும்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எழுது. ஸோ இதில் x வேல்யூஸ், y வேல்யூஸ்ன்றது வந்துட்டு நம்பி அரேஸாக எடுத்துக்கிறோம். ஓகே, அல்லது இதில் வந்து இன்டர்னல் கன்வர்ஷன் அப்படி கொடுக்கலனா அது வந்து இன்டர்னலாக வந்து நம்பி அரேக்கு அது கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்துட்டு கலரு, என்ன டைப் ஆஃப் பிளாட், ஓகே, என்ன இது வேணும், லைன் பிளாட் வேணுமா, இல்லை சர்க்கிள் வேணுமா, ஸ்கொயர் வேணுமா, ஸோ அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார் போட்டாலும் அதே மாதிரி இதில் வந்துட்டு
இப்போ நான் 0 போடுறேன், ஓகே ஓ போடுறேன், அப்புறம் இங்கே வந்துட்டு எஸ் போடுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓ போட்டோம்னா சர்க்கிள் வரும், எஸ் போட்டோம்னா ஸ்கொயர் வரப்போகுது. ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு சர்க்கிள் டைப்பில் இருக்குது. ஸோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய இருக்குது. அது போக என்ன பண்ணலாம்னா இதில் வந்துட்டு நான் இந்த லைன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நீங்கள் லேபிள் செட் பண்ணிக்கலாம், அல்லது இவ்வளோ லைன் வித்து வேணும்னு செட் பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணிக்கலாம், கலர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதில் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் உள்ளது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரே இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரெட் ஆசஸ்ஸு, ஓகே ப்ளூ ஸ்கொயர்ஸு அண்ட் க்ரீன் ட்ரையாங்கிள்ஸில் வந்து இது கிரியேட் பண்ணுது. ஓகே க்ரீன் ட்ரையாங்கிள்ஸில் இது கிரியேட் பண்ணுது. என்னென்ன கர்வ் கிரியேட் பண்ணுதுன்னா டி ஸ்கொயர், டி கியூப், இந்த மூணே ஒரே இதில் கிரியேட் பண்ணுது. ஓகே ஸோ அதுக்குள்ள எக்ஸாம்பிளாக இது. இதில் வந்து ரேஞ்ச் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் எக்ஸாம்பிள் காமிச்சு வந்து என்பி லின் ஸ்பேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரெண்டையும் மிக்சராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் பிளாட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது என்ன வருதுன்னா ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு எதுக்கு கியூபிக் கர்வுக்கு வருது, உங்களோட பேரபோலா வந்துட்டு கீழே இருக்குது ஸ்கொயரில், அடுத்து வந்து லைன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வரைஞ்சி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. என்பி டாட் எக்ஸு, ஓகே ஸோ இது வந்துட்டு எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதில் என்ன பண்ணலாம்னா நம்ம அதே மாதிரி வரைஞ்சி பார்க்கலாம். எக்ஸ்கம்மா எக்ஸ்டு, ஓகே எக்ஸ்கம்மா எக்ஸ்டார் எக்ஸு, எக்ஸ்டார் ஸ்டார் 2, அப்புறம் வந்து எக்ஸ்கம்மா எக்ஸ் ஸ்டார் 3. ஓகே இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா க்ரீன் கலர் இது போடலாம். இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம், இதில் நம்ம க்ரீன் ரெட்டு ப்ளூ, ஓகே இதில் வந்து ப்ளூ யூஸ் பண்ணலாம், ப்ளூ சர்க்கிள் யூஸ் பண்ணி. ஓகே 3 இது வந்துருச்சு, லைன் வந்துருச்சு, ஓகே அப்புறம் ஸ்கொயர் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஓகே ஸோ அந்த 3 இது இது பண்ணி. ஓகே ஸோ இதுதான். ஸோ இதில் வந்துட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் எல்லாமே இது பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு, எக்ஸ் கியூப் போட்டாச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஓகே ஸோ இது வந்து எக்ஸ் கியூப் வந்துட்டு டாமினேட்டிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு மீதி எல்லாமே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இது மாதிரி இருக்குது. பட் அது கான்ஸ்டன்ட் கிடையாது, அதில் வந்து கர்வேச்சர் இருக்குது குட்டியாக, பட் நம்ம ரேஞ்ச் வந்து இதாக இருக்கிறதுனால அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இதுலேயும் அதே தான். ஓகே ஸோ இது வந்து நீங்கள் ஆக்சிஸ் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது பண்ணலாம். ஸோ அதனால் நான் ஆக்சிஸ் செட் பண்ணி காமிக்கிறேன். பிளாட் டாட் ஆக்சிஸ். ஓகே இதில் வந்து என்ன பண்ணலாம்னா 0, -10, 10. ஓகே இங்கே என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ப்ராக்கெட் பண்ணும், அப்புறம் வந்து இங்கே வந்துட்டு 10, 10 போடுவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் -10, 10 போடலாம். விண்டோ வந்து குறைச்சிக்கலாம். ஓகே ஆக்சிஸோட விண்டோ வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸோட விண்டோ குறைக்கும் போது அந்த இது வருது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது, லைன் வந்துட்டு லைன் மாதிரி தெரியுது, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கரெக்டாக தெரியுது, அதே மாதிரி பேரபோலாவும் நல்லா தெரியுது, கியூபிக்கும் அதே மாதிரி வருது. ஓகே ஸோ கியூபிக் ஈக்குவேஷனும் வருது. ஸோ அப்போ இந்த 3மே வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிஸ் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும். முன்னாடி பார்க்கும்போது அது வந்து ஃபுல் ரேஞ்ச் எடுத்தது, அதனால் உங்களுக்கு தெரியல. பட் இப்போ நான் ஆக்சிஸ் செட் பண்ணோன்னே என்ன வருது, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. ஸோ இந்த கூகுள் கொலாபரேட்டிவில் பொறுத்தவரை பிளாட் டாட் ஷோ தேவையில்லை. பட் மித்த பைச்சாம் அல்லது வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பிளாட் டாட் ஷோ காமிச்சா தான் அந்த இது வரும், இல்லாட்டி வராது. ப்ளீஸ் அதனால் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு ஃபிகராகவும் இது பண்ணிக்கலாம். ஓகே ஃபிகர்ன்ற மாதிரியும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஈக்குவல் டு ஃபிகர் டாட் ஃபிகர், அதில் வந்து சப்ளாட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சப்ளாட் எப்படி பண்ணுறதுன்றதும் நான் சொல்லித்தரேன். ஸோ சப்ளாட்டும் நீங்கள் ஆட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து இந்த சப்ளாட்டை இதை கூட, ரெண்டாவது சப்ளாட்டை இது கூட அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அதுவும் அடுத்தது பார்க்குறோம். ஸோ அது வந்து மேட் பிளாட் லிப் டாட் ஃபிகர்னு போட்டு அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி எனக்கு வந்து இந்த இது பிளாட் பண்ண, இந்த ஆக்சிஸில் இதை பிளாட் பண்ணி, இந்த ஆக்சிஸில் இது பிளாட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணலாம். அது வந்து மல்டிபிள் ஃபிகர்ஸ் வந்து இது பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணால் ஒன்லி ஒன்று தான் இது பண்ணுவோம். மல்டிபிள் பிளாட் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஃபிகரு அல்லது சப்ளாட் இந்த ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரெண்டுமே வந்துட்டு அந்த லேஅவுட் வந்து இது பண்ண போகுது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு இது ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது நான் வந்துட்டு 2 ஃபங்க்ஷன் இது பண்ண போகிறேன். ஒன்று வந்து லெஜெண்டர் ஃபங்க்ஷன், அது இன்னொன்று வந்துட்டு பெசல் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டையும் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அது வந்து 2 சப்ளாட். ஓகே 2 சப்ளாட்டில் இது பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு சப்ளாட், இது ஒரு சப்ளாட், அதை ரெண்டையும் நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதை இது பண்ணலாம். ஓகே இந்த ப்ரோக்ராமை காப்பி பேஸ்ட் பண்ணி இது பண்ணலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் numpy_s. ஸோ அதெல்லாமே ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் தேவையில்லை. இம்போர்ட் skyp.special மட்டும் எடுத்துக்கிறேன். skyp.special as sps. ஓகே skyp.special மட்டும் எடுத்துக்கிறேன் as sps. ஸோ def legender நான் டிஃபைன் பண்ணுறேன். லெஜெண்டர் ஃபங்க்ஷன், லெஜெண்டர் பாலினாமியல் ஜென்ரேட் பண்ண போகிறேன். லெஜெண்டர் t,n. ஓகே ஸோ ரிட்டன் sp.legender legender of n. ஓகே def Bessel t,n. ஓகே இது வந்து ரிட்டன் jvன்றது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குரியது, t,n போட்டுக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா t1ன்றது np.linspace of
சாரி ஏ ரேஞ்ச் போட்டிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம் இதுலேயும். ஏ ரேஞ்ச் ஆஃப் 0,5.0, 0.1. ஓகே 50 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணும். T2ன்றது என்பி டாட் ஏ ரேஞ்ச் ஆஃப் 0,5, 0.02. ஓகே 0.02 250 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணுறது. பிளாட் டாட் ஃபிகர் 1ன்னு போடுறேன். ஓகே சப்ளாட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். n = 6 போட்டுக்கிறேன். பிளாட் டாட் சப்ளாட் 211 இதை நான் எழுதிட்டு சொல்கிறேன் என்ன பண்ணுறோன்னு. ஓகே அப்புறம் பிளாட் டாட் பிளாட் T1, legender of T, n T1, n. ஓகே இது வந்து ப்ளூ கலர் வித் சர்க்கிளில் போகிறேன். T2, legender of T, n. அதை வந்துட்டு கருப்பில் போட்டுக்கிறேன். ஓகே அடுத்து அதே மாதிரி ரெண்டாவது பிளாட் டாட் சப்ளாட் 212. ஓகே அப்புறம் பிளாட் டாட் பிளாட் T2, பெசல் ஆஃப் T2, 4ன்னு போடுறேன். ஓகே R மைனஸ். ஓகே ஸோ இதை இது பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. cannot interpret data as a type. Okay a range T2 NP 0.5. Okay so one more mistake here. Plot is not defined. Okay sorry plot கிடையாது இங்கே PLT. இதுவும் PLT தான். So T is not defined. T எங்கே போட்டுக்கோம் இங்கே T2 வரணும். Okay T is y must have first same dimension. Okay so T2, legender. ஸோ இதில் என்ன வருதுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்துட்டு சேம் டைமென்ஷனில் இருக்கணும். இதில் ஒன்று வந்துட்டு 50 இருக்குது, இன்னொன்று வந்து 250 இருக்குது. அதனால் அது வந்து வராது. ஓகே நம்ம வந்து ஒன்று மட்டும் இப்போதைக்கு போடுவோம், 2 வேண்டாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே dimensions x and y must have same dimension. Vessel of T2, 4 T1, legender of. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இது வந்து என்ன பண்ணிக்கலாம் P equal to SPS of legender, என்னன்னு போட்டுக்கிறேன். ரிட்டர்ன் வந்துட்டு P of T. ஓகே 2 இது வந்துருச்சு. ஓகே ஸோ இப்போ நமக்கு இது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ண வந்து லெஜெண்டர் இந்த இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நான் இது பண்ணுறேன். இதில் வந்து 2 கிராஃப் இருக்குது. ஓகே 2 கிராஃப் இருக்குது. இது எப்படி பிளாட் பண்ணுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் வந்து இன்னொரு இதுவும் போட்டுக்கலாம், T2வும் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ண வந்துட்டு ஃபங்க்ஷனில் இதில் இல்லை, அதனால் இது கரெக்டாக வரணும். இப்போ T2, n, K போடுவோம். கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓகே 2 வந்துருச்சு. ஓகே 2மே பிளாட் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நான் எதை டீச் பண்ண போகிறேன் அப்படின்றதுனா இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகே ஸோ அதை பற்றி நமக்கு பெரிய கவலை இல்லை. ஸோ இதில் என்ன டீச் பண்ண போகிறோம்னா மேட்பிளாட்லிப் தான் நம்மளோட முக்கியமான இது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா சப்ளாட் கிரியேட் பண்ணுது. ஓகே ஒரு ஃபிகர் கிரியேட் பண்ணுறேன், ஒரே ஒரு ஃபிகர். அதில் வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு ரோ இருக்குது. ஓகே 2 ரோ இருக்குது. 1 ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் இது பண்ணுறேன், 1 ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் ரோ, ஸோ செகண்ட் இது. ஸோ மொத்தம் 2 பிளாட் வரப்போகுது. ஸோ 2 2 ரோ இருக்க போகுது. ஓகே 2 ரோவில் ஃபஸ்ட்டு 1 ஃபஸ்ட்டு. ஓகே ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் இது ஃபில் பண்ணுறேன், ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் இது ஃபில் பண்ணுறேன். ஸோ அதுதான் இதில் ஃபில் பண்ணுது. ஓகே ஸோ இதுதான் இதில் உள்ள சப்ளாட்டில் இருக்குது. ஓகே ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு வேறு எக்ஸ்ட்ரா சப்ளாட் வேணால் அதுவும் போட்டுக்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா பிளாட்டுக்கு சப்ளாட்டுன்னு போட்டுட்டு பிளாட் டாட் சப்ளாட்னு போட்டிங்கன்னா 2 ஃபிகர் கிரியேட் ஆகுது இதில் வந்துட்டு. ஓகே ஒன்று வந்துட்டு டாப்பில் வந்துட்டு இது வந்து டாப் 211 டாப்பு. ஸோ இது வந்து அந்த இதை கிரியேட் பண்ணுது. 212 செகண்ட் இதை இது பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹெல்ப் சப்ளாட்னு போட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு பிளாட் டாட் சப்ளாட்னு போட்டிங்கன்னா அதில் வந்து ஹெல்ப் டாபிக் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ வந்து என்ன பண்ணுதுன்னா ராப்பர் ஃபிகர் ஆட். ஸோ ஃபிகர் வந்து ஆட் பண்ணுது. ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் n rows காலம்ஸ். ஓகே n rows n காலம்ஸ், எத்தனை ரோஸ் வேணும் எத்தனை காலம்ஸ் வேணுன்றதை போடணும். அப்புறம் வந்து எந்த இண்டெக்ஸ். ஓகே இதில் என்ன பண்ணியிருக்கேன் நான் 2 ரோ வேணும் 2 காலம் 1 காலம் வேணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் இது பண்ணுது. இப்போ நான் வந்து இதை வந்து மாற்றுறேன்.
ஸோ 2 to 1 போடுறேன், இது வந்து 2 to 2ன்னு போடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பிளாட் டாட் சப்ளாட் 2 to 3ன்னு போடுறேன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு 2 to 4ன்னு போடலாம். இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷன் மாற்றலாம். T2 வந்துட்டு T2 ஸ்டார் T2 ஸ்டார் ஸ்டார் 2ன்னு போடலாம். ஓகே, அதே மாதிரி இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு T ஸ்டார் ஸ்டார் 3 போடலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். T2 டாட் 1 minute number of rows, number of columns, T2 வந்துட்டு np டாட் arrange. ஓகே, ஸோ இது வந்துட்டு 3 ஸ்டார் Tன்னு போடலாம். 3 ஸ்டார் T2, இது வந்து 2 ஸ்டார் T2ன்னு போடலாம். சின்னதாக ஒரு கிராஃபு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சுன்னா 4 கிராஃப் வந்துருச்சு. ஓகே, 4 கிராஃப் வந்துருச்சு. என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒன்று வந்துட்டு நம்மளோட லெஜெண்டர் ஃபங்க்ஷன், இது வந்துட்டு நம்மளோட பெசல் ஃபங்க்ஷன். இது வந்து 2 ரோஸ் 2 காலம் இருக்குது. ஓகே, 2 rows 2 columns இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ், இது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ், இதில் வந்து இண்டெக்ஸ் சொல்கிறோம். ஸோ 1ன்றது வந்துட்டு ஃபஸ்ட் இதில் 4 கிராஃப் வரப்போது, அதில் ஃபஸ்ட் இது 2வது, இது 3வது, இது 4வது. ஸோ அதான் இதில் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இது T ஸ்டார் 2, இது வந்து 2 ஸ்டார் T2. ஸோ அந்த இது பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ள சப்ளாட்டுக்குரியது. ஸோ அதே தான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் வந்து இப்போ ஒரே இதில் 2 இது பிரிண்ட் பண்ணால் அது வந்துட்டு என்ன பண்ணலாம், அதில் வந்து லெஜெண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரே இதை வந்து 2 இதில் ஒரு 2 இதையுமே வந்து ஒரே இதில் போடுறேன்னா அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து நம்ம லெஜெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லெஜெண்ட் வந்து ஃபஸ்ட் இதுக்கு இது, செகண்ட் இதுக்கு அந்த இதுன்னு போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை இதில் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ லெஜெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து T2 T1 2 போட்டிருக்கேன். ஓகே, T2 T1 2மே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து லெஜெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பிளாட் மட்டும் போடுறேன். சப்ளாட் எனக்கு வேணாம், ஃபிகர் இருக்கட்டும். இது வந்துட்டு நான் எடுத்துடுறேன், இதையும் எடுத்துடுறேன், இதையும் எடுத்துடலாம், இதையும் எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிளாட் டாட் லெஜெண்ட் என்னன்றது சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு P6 ஆஃப் எக்ஸு. ஓகே, P அது வந்து நான் இதில் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் ஆகிரும். P6 ஆஃப் எக்ஸு அடுத்தது வந்துட்டு J - J4 ஆஃப் எக்ஸு. இது அடுத்தது, அதுக்கு அடுத்தது அடுத்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து 3 3xம் 4xம் 2xம் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு லெஜெண்ட் வருது. இதை பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் பிரிண்ட் பண்ணுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது பிரிண்ட் பண்ணுது. ஒன்று வந்துட்டு -J4 ஆஃப் எக்ஸ், அது வந்து 3x, அது வந்து 2x அந்த இது பிரிண்ட். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. இதில் வந்து ரேஞ்ச் வந்துட்டு நம்ம மாற்றுவோம் இப்போ. ஸோ இதில் வந்து 0.5 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம்னா -1 -1.0 -1.0 1.0ன்னு போடுவோம். அதே மாதிரி இதுலேயும் -1.0 1.0ன்னு போடுவோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். கிராஃப் கொஞ்சம் பெட்டராக வரும். ஓகே, ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா அதோட லெஜெண்ட் என்னன்றது அது சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் கலர் மாற்றினா கலர் மாற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் கலர் மாறும். ஸோ ஒருக்கும் என்னென்னதுக்கு என்னென்ன கலர் இருக்கோ அது எல்லாத்தையுமே அங்கே போட்டு இது வந்து இதுக்குரியது, இது வந்து இதுக்குரியது வந்து லெஜெண்டாக அது காமிச்சு. ஸோ இது வந்து லெஜெண்டில் உள்ளது. ஸோ இப்போ வந்துட்டு இதில் மாதிரி அதே மாதிரி டெக்ஸ்ட்டு போடலாம், லேபிள் போடலாம், அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் உள்ள ஒரு சில இது. அது நீங்கள் அதே மாதிரி மெஸ்கிரிடும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். பட் இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஒரு ஒரு கூறு போட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஸ்கேட்டர் பிளாட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைன் பிளாட், இது வந்து லைன் பிளாட்டாக இருக்குது. நீங்கள் கிரிட்டு போடணும்னா கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லெஜெண்ட் இருக்குது. அப்புறம் நீங்கள் சப்போஸ் டைட்டில் யூஸ் பண்ணால் டைட்டில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எக்ஸுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் லேபிள் பண்ணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு சில டைம் வந்து மைனர் டிக் வேணால் மைனர் டிக் போடலாம், மேஜர் டிக் வேணால் மேஜர் டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே உள்ள மைனர் டிக் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஒய் ஆக்சிஸ்க்கு லேபிள் கொடுத்துக்கலாம், ஃபிகருக்கு இது பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்ப்ளைன் வேணால் ஸ்ப்ளைன் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஆக்சஸ் போடணும்னா ஆக்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணால் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய சில இது. அதே மாதிரி இதில் வந்து 3 டைமென்ஷனல் பிக்சரும் நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் இது கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் இதே மாதிரி என்ன பண்ணான்னா ஒரு 3 டைமென்ஷன் 3Dயில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நான் கோ த்ரூ மட்டும் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரே இதில் 2 இது பிளாட் பண்ணுறதுக்கு 2 எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சைன் கிராஃபையும் ஒரே இதில் பிரிண்ட் பண்ணணும். அதுபோக டைட்டில் கொடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸ் லேபிள் கொடுக்கணும். இதெல்லாமே பண்ணணும். அதே மாதிரி 2 சப்ளாட் கிரியேட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு சைன் கிராஃப், இன்னொன்று வந்து கொசைன் கிராஃப். இது ரெண்டும் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதில் உள்ள சில எக்ஸசைஸு.
ஸோ அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.